எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். கடந்த திமுக ஆட்சியில் நேரு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி 1020 கோடி ரூபாய் அவர் ஊழல் செஞ்சுருக்கிறதா அமலாக்கத்துறை அறிவித்தாங்க. அறிவித்தது மட்டும் இல்லாமல் அவரை கைது பண்ண சொல்லி 2 முறை காவல்துறைக்கு அவங்க கடிதம் அனுப்புனாங்க. அப்படியும் அவரை கைது செய்யலை. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி, அதனால் கைது செய்யலை. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்திலையும் அவங்க அங்கே சொல்கிறாங்க, இவர் 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்கிறது உண்மை தான், ஆதாரம் கரெக்டாக இருக்குது, அதனால் அவரை கைது பண்ணுங்க நீதிமன்றமும் சொல்லுது. கடந்த ஆட்சியில் அவரை கைது பண்ண மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, டிவிகேவோட ஆட்சி வந்திருக்கு. இப்போ கண்டிப்பாக கைது பண்ணிவிடுவாங்க, எல்லா ஆதாரமும் இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவரை கைது பண்ணலை, அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கனாக்கா 640 கோடி இவர் ஊழல் பண்ணியிருக்கிறதா அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நேரு மேலே. முதல்ல ஆதாரத்தோடு சொல்கிறாங்க 1020 கோடி ரூபாய் அவர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் இப்போ 640 கோடி தான் அவர் ஊழல் பண்ணதான் அவர் மேலே வழக்கு போடப்பட்டிருக்கு. வழக்கு போட்டாங்களே தவிர அவரை கைது பண்ணலை, இன்னும் அவரை கைது பண்ணலை. கடந்த ஆட்சியில் அமலாக்கத்துறை தீவிரமாக விசாரணை செஞ்சு ஆதாரத்தோடு அவங்க சொன்னாங்க, இவர் 1020 கோடி ரூபாய் லஞ்ச பணமாக வாங்கியிருக்காரு, வேலை வாங்கி தரதா சொல்லி அவர் 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதா கடந்த ஆட்சியில் அமலாக்கத்துறை சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் இவர் மேலே வழக்கு போடும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நேரு 640 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதான் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி மாறுபடுது? அப்போ 1020 கோடி சொன்னாங்க, இப்போ 640 கோடின்னு சொல்லிட்டு எப்படி இவர் மேலே வழக்கு போடுறாங்க? காவல்துறை நேருவுக்கு சாதகமாக செயல்படுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஆதாரத்தோடு தான் அவங்க சொல்கிறாங்க 1020 கோடி ரூபாய் இவர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுவே தான் நீதிமன்றத்துலேயும் அதை ஒத்துக்கிறாங்க, ஆதாரம் காட்டியிருக்காங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றமும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ 640 கோடி தான் இவர் ஊழல் பண்ணதான் வழக்கு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காவல்துறையினர் நேருவுக்கு சாதகமாக செயல்படுறாங்களோன்னு தோணுது. சரி, 640 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஊழல் தான், 640 கோடின்றதும் பணம் தான். வழக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர, ஆனால் அவரை இன்னும் கைது பண்ணலை. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொதுமக்களை கைது பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஆளுங்கட்சியை ஏதாவது பேசிட்டா அவங்கள விமர்சனம் பண்ணால் உடனே கைது பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கைது பண்ணுறவங்க, ஊழலில் இத்தனை கோடி ரூபாய் ஊழல் பண்ண ஒருத்தரை வழக்கு பதிவு மட்டும் பண்ணிவிட்டு இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? அவங்க நேருக்கு சாதகமாக நடந்துக்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. நம்முடைய முதல்வர் விஜய் என்ன சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி? திமுக ஆட்சியில் எல்லா துறையிலுமே ஊழல் நடந்திருக்கு, நான் ஆட்சிக்கு வந்தால் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னார் நம்முடைய முதல்வர். ஆனால் ஒரு ஆதாரத்தோடவே ஒருத்தரை காட்டுறாங்க அமலாக்கத்துறை. அதையே 1020 கோடி ரூபாய் ஊழலுங்கிறத 640 கோடி ஊழல் சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு அவர் கைதும் பண்ணலை. ஆதாரத்தோடு காட்டினவரே கைது பண்ணலைன்னும் போது இனிமேல் இவங்க அந்த ஊழலெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களான்னு நமக்கு எல்லாருக்குமே இப்போல்லாம் சந்தேகம் வர தொடங்குது. போலீஸ் அதிகாரி அருணை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடும்போதே எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் போடாதீங்க, அவர் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுகிறவர், அவர் சரியான நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அது இப்போ உண்மைன்னு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா 1020 கோடி ரூபாய் ஊழல் பண்ணவரை 640 கோடி ரூபாய் ஊழல் பண்ணதாக அவர் மேலே வழக்கு போடுறாருன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இவர் அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறது தானே அர்த்தம். முதல்வர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கவனிக்கணும். இன்னும் யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். எந்த பாரபட்சமும் பார்க்காம, விருப்பு வெறுப்பு இல்லாமல் அவங்க ஊழல் பண்ணியிருந்தா அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதுக்காக தான் மக்கள் தாவேக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவார் நம்புவோம். அடுத்தது சத்யராஜ் நம்ம எப்போவுமே காமெடியாக தான் பார்த்துருக்கோம். அவரை இப்போ நம்மளை சீரியஸாக பார்க்க வச்சுட்டாரு. நேற்று கொளத்தூரில் மக்களை சந்திக்கிறாரு. மக்களை சந்திக்கும்போது அவருக்கு பேச்சே வரல, அழதான் வருது. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏன் அவரை தோக்கடிச்சிங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மக்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு. தேர்தல் முடிஞ்சு
முடிவுகள் வெளியாகி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் அழுதுகிட்டு மக்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் மக்கள் ஓட்டு போடலைன்னா திமுக ஆட்சி அவங்களுக்கு பிடிக்கல, அந்த அளவுக்கு அவங்க நல்லாட்சி கொடுக்கலன்னு தான் அர்த்தம். இப்போ சத்யராஜ் மாதிரி ஆளுங்கள்லாம் நல்லாட்சி இது நல்லாட்சின்னு சொல்லிட்டா மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அவங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா? அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் ஓட்டு போடலை. இப்போ அதுக்காக வந்து அழுதுகிட்டு மக்களை பார்த்து கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக அடுத்த வாட்டி ஜெயிக்கிறோன்னா என்ன பண்ணணும், அதை யோசித்து அது மாதிரி செயல்படணும். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இந்த மாதிரி தோக்கடிச்சிங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேள்வி கேட்குறாரு சத்யராஜ். அடுத்தது ராசா. ராசானா எல்லாருக்குமே தெரியும், 2G ராசா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முன்மாதிரியாக இருந்துச்சாம். என்னென்னமோ சொல்கிறாரு அவர். கலைஞர் வந்து பீகாருக்கெல்லாம் உரிமை வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரிலாம் செஞ்சதுனால இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு இந்த மாநிலம் வந்து நல்ல மாநிலமாக இருந்ததாம். ஆனால் இப்போது அப்படிங்கிறாரு. அடுத்தது அவர் சொல்கிறார், நம்ம தோற்றது ஒரு அறிவாளிகிட்ட தோற்றுருந்தா பரவாயில்ல, ஒரு புரட்சிக்காரங்கிட்ட தோற்றுந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யார்கிட்ட இவர் தோத்தாரு? இந்தியாவே தமிழ்நாட்டை வந்து திரும்பி பார்த்தாங்க, அந்த அளவுக்கு நல்ல மாநிலமாக இருந்ததுன்னு சொல்கிறாரு ராசா. ஆனால் அவங்க அதுக்காக பார்த்துருக்க மாட்டாங்க. 2G வழக்கில் 2,00,000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் ஒருத்தர். அவர் யார் அவர் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துருப்பாங்களே தவிர மற்ற எதுக்காகவும் அவங்க திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டை வந்து திரும்பி தான் பார்க்குறாங்க. ஒரு 2 வருஷத்தில் வந்து ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரே அப்படின்னு அவங்க வியப்போடு தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு அறிவாளிகிட்ட தோற்றுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு புரட்சிக்காரங்கிட்ட தோற்றுருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் யார்கிட்ட தோத்துட்டாரு அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போது இவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவாளின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? இவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அறிவாளி கிடையாது. ஊழலில் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க இவங்க கட்சியில் இருக்கிறவங்க. எப்படி வேணால் சொல்லலாம். எங்கள் கட்சியை விட அதிகமாக ஊழல் பண்ணுறவங்கக்கிட்ட தோற்றுருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புரட்சிக்காரனுக்கிட்ட தோற்றுருந்தாலும் பரவாயில்லன்றாரு. இவர் புரட்சிக்காரரா? இவர் என்ன புரட்சி செஞ்சார் தமிழ்நாட்டுக்காக? இவர் என்ன புரட்சி பண்ணார்? விஜய் கையில் கயிறு கட்டிக்கிறாராம், நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறாராம், கோட் ஷூட் போட்டுக்கிறாராம். பதவி ஏற்கும்போது ஜோசப் விஜய் அப்படின்னு பேரை சொல்கிறாராம். அதனால் இவர் ஒரு மதவாதி அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் என்றைக்குமே மதவாதி கிடையாது. அவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர் தான் இருக்கார். ராசா தான் மதவாதி. சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்துக்களை வந்து எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசினவர் இந்த ராசா. இவர் வந்து கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியதெல்லாம் விஜயை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ராசா. திமுகவோட தோல்வியை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஒரு பக்கம் உதயநிதி விஜய் அவர்களை பற்றி இஷ்டப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நக்கீரன் அடிக்கடிக்கு பேசுகிறார். இப்போது விஜய் பற்றி அடிக்கடிக்கு பேசுகிறாரு. கடந்த ஆட்சியில் வாயை மூடிக்கிட்டு இருந்தவர் இப்போ வந்து நிறைய பேசுகிறாரு. கடந்த ஆட்சி நல்ல ஆட்சி மாதிரியும், அப்போ எந்த தவறுமே நடக்காத மாதிரியும், இந்த ஆட்சியில் தான் போதை, கற்பழிப்பு, கொலைலாம் நடக்கிற மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.